வணக்கம் மக்களே, இது உங்கள் கடல் பிரியன் விமல் மற்றும் ராஜேந்திரன். இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலில் தகவல் தொழில் செய்யும்போது அங்கே வந்து நம்ம பண்ணுற சமையலை கடற்கரை ஓரத்தில் நம்ம செஞ்சு இந்த வீடியோ போட போகிறோம். பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்ச மாதிரியே பண்ணுவோம். பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மக்களே வாங்க, இப்போ இந்த மீனை வச்சு நம்ம சமையல் பண்ண போகிறோம். இது வந்து எங்கள் ஊரில் முண்டக்கண்ணை மீன் சொல்லுவோம். கொஞ்சம் மேக்கப் போனோன்னா கண்ணை ஊழான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இது அப்புறம் ஊழா, இது கண்ணை ஊழான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். சரியா? வாங்க. அதில் இந்த மீனை பார்த்துவோங்க. ஃபஸ்ட்டு இதில் செல் இருக்குது, அது பெரும்பாலும் இருந்தால் லேசாமல் சுரண்டிக்கணும். சுரண்டிக்கிட்டு இந்த வால் பகுதி லைட்டாக இந்த அரைச்சி எடுத்துக்கலாம், ரெண்டு பக்கத்துலையும். அப்புறம் இந்த செவலை இப்போ எடுத்துகிட்டு இந்த கச்சைக்கு எடுத்தாலே அது நீட்டாக பிஞ்சு வந்து. அப்புறம் இந்த செவலுக்குள்ளே இது கையை விட்டுட்டு எடுத்தால் இந்த செவல்லாம் இப்படி வந்துடும். அப்புறம் மீன் கட்டை எடுத்துக்கலாம். வாழை மட்டும் அந்த முதுகு பக்கத்தில் பாருங்கள், சின்ன முள் இருக்கும். இது வந்து சமையல் பண்ணி வெட்டாமல் போட்டால் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். கத்திரி இருந்தால் கத்திரி வச்சு அறுத்து போட்டுக்கலாம். பார்த்தோங்க. இப்போ இந்த ஊழா வெட்ட போகிறோம். இது எப்படின்னா, இது கொஞ்சம் செவில் அதிகமாக இருக்கும். செதில் இது நல்லா செதில் எடுத்துக்கு கத்தி வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். நல்லா கையில் பிடிச்சிடும். கொஞ்சம் தள்ளி போ. மீன் வெட்டி ஆச்சு, கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற பொருள் வந்துக்கிட்டு சின்ன உள்ளி, பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன உள்ளி. அப்புறம் வந்து 2-3 தக்காளி.
சரியா? மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு தக்காளியும் ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடற்கரை ஓரமாக நம்ம அடுப்பை செட் பண்ணிவிட்டு சமையல் ஆரம்பிச்சிடலாம். மக்களை இது என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா, கடலில் வந்து தேங்காய் இல்லாமல் குழம்பு வச்சு சாப்பிடும் அந்த குழம்பு மீனை வச்சு நம்ம பண்ண போகிறோம். சரியா? வாங்க, தொடர்ந்து வாங்க, மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ கொஞ்சம் மஞ்சள், மஞ்சளுக்கு அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் வத்தல் இருக்கும். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவைக்கு உப்பு. சரிப்பா, எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் மூடி வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் ஒரு குட்டி பையன் அழகாக கடற்கரை மண்ணில் தண்ணியில் அழகாக விளையாட்டு இருக்கான் பாருங்கள். அப்புறம் இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்த மீன் எடுத்து போட்டுடலாம். நம்ம கடல் தண்ணியில் கழுவி இருந்தோம், அது நல்லா உப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்ல தண்ணியில் கழுவி விட்டு நம்ம எடுத்துடலாம். தண்ணி ஊற்ற போதும். கழுவியாச்சு, தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடலாம். தண்ணியை நல்லா வச்சுட்டு அப்படியே குழம்பு மீன் போடும். மீன் போட்டாச்சு. மீன் வேகிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுப்போம். நிலா உதிச்சு வருது பாருங்கள். அதாவது சன்ரைஸ் வர்ற இடம். புகை வர்றவங்க கேட்டால் தெரிய மாட்டேங்க, தள்ளி வந்துக்கிறேன். இதுதான் இந்த தெரியுது பாருங்கள், இதுதான் சன்ரைஸ் வரோட மெயின் பாயிண்ட். அதாவது விவேகானந்த பாறை பக்கத்தில் நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தனால நிலாவும் தள்ளி வந்த மாதிரி தெரியுது. அதே சூரியன் உதிக்கிற அதே சேம் பிளேஸில் நிலா மேலே குதிச்சு வருது பாருங்கள்.
மக்களே பாருங்கள், நம்ம சமையல் இதில் பண்ணிகிட்ருக்குறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா எல்லாரும் விரும்புகிற சுப்பி. மனம் போல் எடுத்துக்கலாம். பாருங்கள், என்ன கேட்டால் ஒரு பெரிய சாக்கு நிறைய எடுத்துக்கலாம் போல். பாருங்க, அவ்வளவு சுப்பி சங்கு, இது அவ்வளோவுமே சுப்பி தான். நம்ம ஸ்டவ் எங்கே அடுப்பு எங்கே இருக்குது, எந்த இருக்குது. மக்களை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அருமையாக வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட அந்த தண்ணி கொஞ்சம் வத்திடுறது நல்லது. வத்தி கட்டும் கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகும். சரி, ஒரு 5 நிமிஷம் மேலே வேக விட்டுட்டோம். திறந்து பார்த்துருவோம். மாப்பிள்ளை நல்லா வெந்துருச்சு, கட்டியாக இறக்கிடுவோம். நல்லா அருமையாக வெந்துருச்சு பாருங்கள். ஆனால் ரொம்ப கிண்டக்கூடாது. கிண்டுனாக்கி மீன் நல்லா பொடிஞ்சிடும். உப்பு பார்த்துருவோம், மிளகு பார்த்துருவோம். மக்கா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு மக்கா. என்ன மக்கா 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்க மாதிரி இருக்கு மக்கா. நான் என்ன நம்ம கடற்கரையில் வச்சு பண்ணுறேன்ல, அவ்வளோதான் வித்தியாசம் நினைக்கிறேன். இறக்கிடுவோம். ஓ, நல்லா வத்திருச்சு, இறக்கிடுவோம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கழிட்டா இதில் இதில் பிளேட்டு கழிடுவோம். எனக்கு இதான் மைண்டில் இருக்குது. எப்படி இருக்கு பெட்? எப்படி இருக்கு பெட்டு? மீன் சூப்பராக இருக்குது. வெறித்தனமா டைரி மில்க் மாதிரி. வெறித்தனமாக இருக்கா? இந்த வெறியோட சாப்பிடுங்க பார்ப்போம். என்னைய போட்டோ எடுங்க. ஒன்று தான் எடுத்துருக்கு. வெறித்தனமாக இருக்குது மக்களே. சாப்பிடு. வெறித்தனம் மட்டும் சொல்லுறது. வெட்டு வெட்டுறியே. சாப்பிடு. சாப்பிடு, அள்ளி தின்னு. மீனெல்லாம் அப்படியே இருக்கு. நான் எடுக்கட்டாப்பா மீன்? நான் எடுக்கட்டா? நான் எடுத்தேன். ஒரு மீன் நான் எடுத்து சாப்பிட்டேன். நீ எடுக்க பிரிஞ்சுன்னா நான் எடுத்து தின்னுவேன். தின்னு. நான் எடுத்து தின்னு மகா. கறி வச்சு பண்ணுறோம். ஏதோ சொந்த அருமையாக இருக்குங்களா? காரியத்துக்கு அருமையாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிடுங்க.